கச்சத்தீவை திரும்ப கோர இந்தியாவுக்கு உரிமை இல்லை என இலங்கை தெரிவித்துள்ளது. இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை திரும்ப கோர இந்தியாவுக்கு எந்த முகாந்திரம் இல்லை என அந்நாட்டு மீனவத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1974ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்திற்கு இலங்கைக்கு கச்சத்தீவு இந்தியாவால் வழங்கப்பட்டதா என்பது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அவருக்கு வழங்கப்பட்ட பதிலின் அடிப்படையில் காங்கிரஸை விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடி பிற உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த புதிய விவகாரங்கள் தமிழக நலன்களை காக்க தவறிய திமுக இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தல் சமயத்தில் எழுப்பி அரசியல் செய்வதாக பாஜக மீது காங்கிரஸ் திமுக குற்றம் சுமத்தின. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தேவானந்தம் கூறுகையில், இந்தியாவில் தேர்தல் சமயம் என்பதால் கச்சத்தீவு குறித்த குரல்களும் அதற்கு பதிலடிகளும் எழுவது வழக்கமான ஒன்றுதான். கச்சத்தீவு பகுதியில் இலங்கை மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடாது என்பதற்காகவும் அப்பகுதியின் வளத்தை இலங்கை உரிமை கோரக்கூடாது என்பதற்கும் கச்சத்தீவை திரும்பப் பெற இந்தியா முயற்சிக்கலாம். 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு கடல் எல்லையில் மீன்பிடித்து கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 1976ஆம் ஆண்டு மறு ஆய்வு செய்யப்பட்டு திருத்தப்பட்டது. அதன்படி இரு நாட்டு மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரிக்கு தெற்கே அமைந்துள்ள மேற்கு கரை பகுதி கச்சத்தீவை விட பரப்பளவில் 80% பெரியது. 1976ஆம் ஆண்டு மறு ஒப்பந்தத்தின் பகுதியை இந்தியா பெற்றது. எனவே இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை திரும்ப கோருவதற்காக இந்தியாவில் எழும் குரல்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இலங்கை கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதை கட்டுப்படுத்துமாறு உள்ளூர் மீனவர்களிடமிருந்து தொடர் அழுத்தம் பெறுகிறோம். இந்திய மீனவர்களின் ஆழ்கடல் மீன்பிடிக்கும் முறை இலங்கை மீனவர்களின் நலனை பாதிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றார். இந்த ஆண்டில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இதுவரை 178 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.